ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நித்துல்யாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ஜிக்ஸாக். இதோட பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The family that shelters a new pet is totally taken up by the commotions it creates at home. Read on the story to find out there is a turn of events when they get to know the reality. ஸோ ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெட், ஒரு வளர்ப்பு பிராணிக்கு அவங்களோட வீட்டில் இடம் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது வந்து அந்த வீட்டில் ஒரு பெரிய குழப்பத்தை, ஒரு கமோஷன்னா குழப்பம், ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்துது. இந்த கதையில் இருக்கக்கூடிய திருப்பங்கள், அந்த கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டோரியை நம்ம ரீட் பண்ண போகிறோம். Dr. Ashok T. Krishnan's clinic usually sounded more like an ancient Chinese torture chamber than a child specialist's clinic. So, Dr. அசோக் டி கிருஷ்ணன் இவர் வந்து ஒரு கிளினிக் வச்சுருக்கிறாரு. அந்த கிளினிக் பார்த்திங்கன்னா சைல்டுக்கான கிளினிக். இவர் வந்து ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், குழந்தைகளுக்கான மருத்துவர். ஸோ அந்த கிளினிக் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பயங்கர சவுண்டாக இருக்கும். அது அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்ஷியன்ட் சைனீஸ் டார்ச்சர் சேம்பர், அதாவது சைனாவில் அதை டார்ச்சர் பண்ணுறதுக்குனே ஒரு செல் வச்சுருப்பாங்க. ஓகேவா, பழங்காலத்தில், ஏன்ஷியன்ட்னா பழங்காலத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த டார்ச்சர் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும், ஒரே சவுண்டாக இருக்கும்ல, கத்துறது, அழுகிறது, அந்த மாதிரி சவுண்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. This was because the tiny children who were his patients left out a variety of blood-curdling yells and ear-splitting sobs. ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய டைனி சில்ட்ரன், அந்த குட்டி குழந்தைங்கள்லாம் அவரோட பேஷண்ட்ஸ், இல்லைன்னா குழந்தைகளுக்கான மருத்துவமனை தானே. ஸோ அங்கே வந்திருக்கிற அந்த சைல்ட் பேஷண்ட்ஸு அவங்க அழுகிறது, அந்த ஊசிக்காகவோ இல்லை எதுக்காக பயந்து அழுவாங்க இல்லையா. ஸோ அப்படி அழுகிறது எப்படி இருக்குதுன்னா, பிளட் கர்ட்லிங் எல்ஸ், அப்படியே ரத்தமே உறைஞ்சி போகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு சவுண்ட் கொடுத்து அழுகிறாங்க. ஆர் ஏர் ஸ்பிளிட்டிங் சாப்ஸ், காது கிளியிற அளவுக்கு சவுண்டு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அழுதுட்ருக்காங்க. அதனால் அந்த கிளினிக் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் மை பேஷண்ட்ஸ் வேர் மேக்கிங் ஸோ மச் நாய்ஸ் and crying so loudly, he apologized to his wife one evening that Somu couldn't hear me properly. டாக்டர் கிருஷ்ணன் வந்து அவரோட ஒய்ஃப் அவங்கக்கிட்ட ஒரு நாள் சாயந்தரம் மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. என்ன சொல்லி மன்னிப்பு கேட்டுட்ருக்காருன்னா, என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டைம் என்ன பண்ணார், சோமு கால் பண்ணார். அவர் பேசுனது என்னால் கிளியராக கேட்க முடியல. ஏன்னா என்னோடய ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்துச்சு, ரொம்ப கூச்சல் குழப்பத்தோடு இருந்துச்சு. நம்ம அப்போவே பார்த்தோம் இல்லையோ, பயங்கர சத்தமாக ரொம்ப சவுண்டாக அழுதுட்டு இருந்தாங்க என்னோடய பேஷண்ட்ஸ். அதனால் சோமு சொன்னது என்னால் கிளியராக கேட்க முடியல. He rang me in the clinic to ask whether we could keep Zigzag with us when he leaves for Alaska. அப்படி கால் பண்ணி என்ன கேட்டார்னா, அவர் அலாஸ்காவுக்கு ஒரு ட்ரிப்பு போகிறதா, ஒரு டூர் மாதிரி போக போகிறாரு. அப்படி போகும்போது அவருடைய ஜிக்ஸாக் அதை வந்து நம்ம வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக கால் பண்ணார். நம்ம வீட்டில் அதை வச்சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்காக கால் பண்ணார். And now Somu thinks I said yes even though I clearly said no. அப்படி பேசினதுக்கு, அவர் கேட்டதுக்கு நான் தெளிவாக நோ அப்படின்னு சொன்னேன். இல்லை, என்னால் முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனால் நான் சொன்னது அவருக்கு புரியல. அவருக்கு நான் எஸ் சொன்ன மாதிரி தோணியிருக்கு. அதனால தான் அவர் கொண்டு வராரு அப்படிங்கிறத சொல்கிறார். ஐ நோ யூ ஆர் பிஸி கெட்டிங் யுவர் பெயிண்டிங் ரெடி ஃபார் யுவர் எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட். எனக்கு தெரியும், உனக்கு அடுத்த வாரம் எக்ஸிபிஷன் இருக்குது, அதாவது கண்காட்சி இருக்குது, அதுக்காக நீ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன் வந்து அவரோட ஒய்ஃபை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஜிக்ஸாக் இன்டரப்டட் தயர் 9-year-old டாட்டர் மாயா. ஜிக்ஸாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணு, அவங்களோட 9 வயசு பொண்ணு மாயா வந்து இடைமறைச்சு பேசுகிறான். இன்டரப்டட்னா நடுவில் பேசுகிறது. Isn't that Uncle Somu's prized giant green and gold fighting beetle? இது அங்கிளுக்கு ப்ரைஸாக கிடைச்ச ஒரு ஜெயிண்ட், ஒரு பெரிய க்ரீன் கலர் கோல்டன் கலர் மிக்ஸான ஒரு ஃபைட்டிங் பீட்டில் தானே. பீட்டில்னா ஒரு பொன்வண்டு தானே. த ஒன் தட் ஸ்பிட்ஸ் டெட்லி பாய்சன் ஸ்ட்ரைட் இன்டு இட்ஸ் ஆப்பனன்ட்ஸ் ஐ. அது யாராவது ஆப்போசிட்டில் நின்று இது பண்ணாங்க அப்படின்னா அதோட கண்ணிலையே வந்து பாய்சனை துப்போம் இல்லையா, அந்த பூச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறான். நோ கரெக்டட் ஹர் ஓல்டர் பிரதர் அரவிந்த்
ஐ ஷைனிங் இன் பியூர் டிலைட். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னது தப்பு அப்படின்ட்டு அவளோட ஓல்டர் பிரதர் அண்ணா அரவிந்த் வந்து சொல்கிறான். அவனோட கண்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஒரே சந்தோஷமாக இருக்குது. த பீட்டில் இஸ் கால்ட் ஸ்பிட்ஃபயர். நீ சொல்கிற பீட்டில் ஸ்பிட்ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிக்ஸாக் மஸ்ட் பி அங்கிள் சோமுஸ் பெட் ஸ்னேக். ஜிக்ஸாக் கண்டிப்பாக அங்கிளுடைய பெட் ஸ்னேக்காக தான் இருக்கும், அதாவது ஒரு செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடிய அந்த பாம்பாக தான் த ஆஃப்ரிக்கன் சைட் விண்டர், அது ஆஃப்ரிக்கன் சைட் விண்டர்னு சொல்லுவாங்க. யூனோ த ஒன் தட் ஸ்லிதர்ஸ் ஜிக்ஸாக் ஆல் ஓவர் ஹிஸ் ஹவுஸ். ஏன்னா அந்த பாம்பு தான் இப்படி வளைஞ்சு ஜிக்ஸாக்ல போகும் இல்லையா, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சொல்கிறோம். You are both quite mistaken, their father hastened to explain, seeing his wife's horrified expressions. இவங்க ரெண்டு பேரும் மாயாவும் அரவிந்தும் மாற்றி இது வண்டாக இருக்கும் பாம்பாக இருக்கும்னு சொல்லும்போது அவங்க அம்மாவோட ஃபேஸ் எப்படி போகுதுன்னா ஹாரிஃபைட் எக்ஸ்ப்ரெஷன், ஒரு மாதிரி பயங்கரமாக அவங்க ஃபேஸ் மாறுது, கோவம் அந்த மாதிரி. இதை பார்த்துட்டு அப்பா பயந்துட்டு அவசரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இல்லை யூ ஆர் போத் குவைட் மிஸ்டேக்கன், நீங்கள் ரெண்டு பேர் சொல்கிறதும் தப்பு. ஏற்கனவே அவங்க அம்மாவை சமாதானப்படுத்த முடியல, இதில் இவங்க வேறு இப்படி சொல்கிறாங்க, அவள் ஃபேஸ் வேறு மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அவசரமாக சமாதானப்படுத்துகிறாரு. யூ ஆர் போத் குவைட் மிஸ்டேக்கன், நீங்கள் ரெண்டு பேர் சொல்கிறதுமே தப்பு. Zigzag is a most harmless, unusual and lovable bird. ஸோ ஜிக்ஸாக் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது மோஸ்ட் ஹார்ம்லெஸ், யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காது. அன்யூஷுவல், நார்மல் பறவை மாதிரி இல்லை, ஆனால் இது ஒரு லவ்வபிளான பேர்டு, ஒரு அன்பான ஒரு பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். Apparently, it was bred by a genuine African witch doctor who gifted it to Somu when he, being a child specialist like me, cured the witch doctor's son while he was touring the deepest jungles of equatorial Africa last month. அங்கே ஆஃப்ரிக்காவில் ஒரு ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் இருக்கார். விச் டாக்டர் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறார், இந்த சூனிய மந்திர தந்திரம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவர் தான் வந்து இது சோமுக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. எதுக்காக சோமுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன டைம் வந்து லாஸ்ட் மந்த் வந்து சோமு வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த காடு அங்கே வந்து டூர் மாதிரி போயிருக்காங்க. அப்படி போகும்போது அந்த விச் டாக்டரோட பையன் அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. சோமுவும் என்ன மாதிரியே ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், குழந்தைகள் மருத்துவர் இல்லையா, அதனால் சோமு தான் அந்த பையனுக்கு உடம்பு சரி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு கிஃப்டாக இந்த ஜிக்ஸாக்கை அந்த விச் டாக்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சோமு சேஸ் த பேர்ட் இஸ் அன் அப்சல்யூட் ட்ரெஷர் அண்ட் எ ரியல் ஹெல்ப். சோமு எப்போவுமே சொல்லுவான், அந்த பறவை வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி, நம்மளுக்கு கிடைச்ச ஒரு புதையல் மாதிரி, ஓகேவா, அண்ட் ரியல் ஹெல்ப், அது அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இட்ஸ் ஹிஸ் ஃபேவரேட் பெட், உனக்கு தெரியுமா, இது அவனோட ஒரு ஃபேவரேட்டான ரொம்ப பிடிச்சமான ஒரு பெட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. Somu might be your best friend, but most of these so-called favorite possessions that he has given us were absolute nuisance, countered Mrs. Krishnan angrily. சோமு உங்களோட ஃப்ரெண்டாக வேணால் இருக்கலாம், ஆனால் அவர் இது என்னோடய ஃபேவரேட்டுன்னு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்சல்யூட் நியூசன்ஸ், ஒரு தொல்லையாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், அதாவது கிருஷ்ணனோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. A talented artist, she applied a dab of yellow ochre paint onto her painting titled Sunset at Marina, paused for a moment to survey the effect and then continued. Remember the rare insect-eating plant he brought back from the wettest corner of Amazonian rainforest? இவங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சன்செட் அட் மெரினா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பெயிண்டிங்கில் ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் வந்து அது என்ன பண்ணுறாங்க, அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் தள்ளி நின்று பார்ப்பாங்களா, சர்வே பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படி கண்டினியூ பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, இன்செக்ட் ஈட்டிங், அதாவது பூச்சி சாப்பிடக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி அமேசானில் ஒரு வெட்டஸ்ட் கார்னர், நல்ல ஈரமான ஒரு பகுதியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, அமேசான் மலைக்காடுலேருந்து. அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house and now that wretched plant requires a room heater to keep it alive in Chennai. அவர் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னார், இதை வச்சுருங்க, இந்த செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மஸ்கிட்டோஸோ, கொசுக்கள் எல்லாமே சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இப்போ அந்த செடியை இந்த சென்னை இதில் உயிர் வாழ வைக்கிறதுக்கு இந்த ரூமுக்கு ஹீட்டர்லாம் போட்டு அதை பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிறாங்க.
Ma, protested Arvind. That's not true. Uncle Somu's given us some really fabulous gifts. உடனே அங்கே சோமு கொடுத்ததெல்லாம் இப்படி தொல்லையாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோன்னையும் அம்மாவை வந்து எதிர்த்து அரவிந்த் சொல்கிறான். இல்லைம்மா அதெல்லாம் உண்மை கிடையாது, அவர் எவ்வளவோ விஷயம் நம்மளுக்கு கொடுத்தது ரொம்ப நல்லாவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து சோமுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசுகிறான். ரைட். Remember the tiny penknife he gave me last year, the one with a genuine shark's tooth blade. ஆமாம், அண்ணா சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், டைனி பென் நைஃப், ஒரு சின்ன பேனா கத்தி கொடுத்தாங்க இல்லையா, அதோடைய ஷார்ப்னஸ், அதோடைய டிப் எப்படி இருந்துச்சுன்னா சுறா மீன் இருக்கு இல்லையா, ஷார்க்ஸ் டூத்துன்னா சுறா மீனோட பல்லு மாதிரி எவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. That has been really useful. Maya joined the protest. அது நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கூட சேர்ந்து மாயாவும் சப்போர்ட் பண்ணுறா. எதுக்குன்னா இந்த ஜிக்ஸாக் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. No one but you, Maya, Mrs. Krishnan told her daughter sternly, would describe a pen knife that has cut open the pockets of 3 skirts and 2 pairs of jeans as really useful. நோ ஒன் பட் யூ, மாயா. உடனே அவங்க அம்மா வந்து கோபமாக சொல்கிறாங்க, உனக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், வேறு யாருக்கும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி சொல்கிறாங்க. அந்த பென் நைஃப்னால் உன்னோட 3 ஸ்கர்ட் பாக்கெட்டில் போட்டு 3 ஸ்கர்ட்டோட பாக்கெட் கிழிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 ஜீன்ஸும் கிழிஞ்சிருச்சு. அது ஆக்சுவலாக அது இருந்திருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இந்த பென் நைஃப்னால் அது வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. And what about the aboriginal boomerang? Uncle Somu brought us all the way from Australia, demanded Aravind. உடனே அரவிந்த் சொல்கிறான், சரி பென் நைஃப் ஓகே, அப்போ அந்த பூமரங், அதாவது அபாரிஜினல் அப்படின்னா அந்த ஆரிஜின் ஆஸ்திரேலியாவில் கிடைக்கக்கூடிய அந்த பூமரங், ஓகேவா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தார் இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிமாண்டட் அரவிந்த். யூ cannot deny it was a great hit with everyone. நீங்கள் கண்டிப்பாக இதை மறுக்கவே முடியாது, ஏன்னா அது எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சொல்கிறான். Great hit indeed. Mrs. Krishnan didn't bother to hide her sarcasm and continued. இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு மீன்ஸ் ஒரு மாதிரி கிண்டலாக, ஓகேவா, சர்க்காஸ்டிக்காக சிரிக்கிறாங்க. அதாவது அவங்க சொல்கிறத ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்கல, ஆனால் ஆமான்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் நக்கலாக சிரிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, பெரிய வெற்றி தான் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. Considering that the boomerang sliced through all the TV aerials in the neighborhood, பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த ஆண்டனாலிருந்து வரக்கூடிய டிவி ஒயர் எல்லாம் போய் கட் பண்ணிச்சு. காஸ்டு பெர்மனன்ட் டேமேஜ் டு செவரல் கார்ஸ் இந்த பார்க்கிங்கில் இருந்த காரில் நிறைய டேமேஜ் ஏற்படுத்துச்சு. அண்ட் நாக்ட் அவுட் அவர் வாட்ச்மேன் கோல்டு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ச்மேனையும் போய் அது தாக்கியிருக்குது. வித் த ஃபோர்ஸ் யூ த்ரூ இட், நீ வீசின வேகத்தில் இத்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பட் ஜிக்ஸாக் இஸ் டிஃப்ரெண்ட். Somu says, we are sure to love Zigzag, soothed Dr. Krishnan, because the bird can talk and sing in about 21 different languages, mostly African languages of course. When it sings, it moves the listeners to tears. ஸோ கோபமாக இருந்து தன்னுடைய ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் கிருஷ்ணன் சொல்கிறாரு. ஆனால் ஜிக்ஸாக் வந்து அந்த மாதிரி இல்லை, இவ்வளோ பிரச்சனைகள், அதாவது இந்த பென் நைஃபு பூமராங்லாம் பண்ண மாதிரி பிரச்சனை இல்லை நமக்கு. சோமு சொல்லியிருக்கான் அது ஒரு அன்பான பறவை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பறவைனால என்ன பண்ண முடியும்? த பேர்டு கேன் டாக் அண்ட் சிங், பேச முடியும், பாட முடியும். அதில் 21 லாங்குவேஜில் அதுக்கு பாட தெரியும். அதில் அதிகமான லாங்குவேஜ் வந்து ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அது பாடும் பொழுது when it sings it moves the listeners to tears, அதை கேட்குறவங்களுக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும், அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மே ஐ டேக் ஜிக்ஸாக் டு ஸ்கூல் பாப்பா? அரவிந்த் as always was planning ahead. I want to display him in the science exhibition. நான் இதை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போட்டுமாப்பா, ஜிக்ஸாக்கை ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகட்டுமா, ஏன்னா நான் அதை சயின்ஸ் எக்ஸிபிஷனில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா இதை ஆல்ரெடி அவன் பிளான் பண்ணிட்டான். When is Zigzag coming, Papa? Maya was jumping up and down all excited. அப்பா எப்போ ஜிக்ஸாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா குதிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷத்தில் கேட்டுட்ருக்கா. அவரே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறான், ஆர்வத்தில் இருக்கான், எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. Uncle Somu said he would send Zigzag with his old cook Visu sometime today. சோமு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு அப்படி ஜிக்ஸாக்கை வந்து அவங்க வீட்டில்
ஃபஸ்ட்டு சமையல்காரனாக இருந்த விசு கிட்ட கொடுத்து அனுப்புகிறதா சொல்லியிருக்காரு. ஐ வில் ஹாவ் டு லீவ் ஃபார் மை கிளினிக் நவ். நான் இப்போ என்னோடய கிளினிக்கு போகணும். தேர் ஹி ஆடட் ஆஸ் அ டோர்பெல் ட்ராங் தட்ஸ் ப்ராபப்ளி தெம். ஹாஸ்பிட்டல் போகணும் அங்கே அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே டோர்பெல், அதாவது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இது அவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இண்டீட் இட் வாஸ். அதே மாதிரி சோமு தான் விசு தான் அந்த ஜிக்ஸாக்கை கொண்டு வராரு. கமின் ஜிக்ஸாக், கமின் டியர், காஸ்ட் விசு அண்ட் இன் டாட்டர்ட் த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் weirdest லுக்கிங் பேர்ட் த கிருஷ்ணன் ஃபேமிலி ஹேட் எவர் சீன். கமின் ஜிக்ஸாக், உள்ளவா ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லிட்டு விஷு வந்து கூப்பிடுறாரு. அதை வந்து எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா, ரொம்ப அது வரல, ஓகேவா, புது இடமா இருக்குதுன்ட்டு வரல, ஸோ வற்புறுத்தி கூப்பிடுறாரு. அண்ட் இட் டாட்டர்ட் த ஸ்ட்ரேஞ்சஸ்ட், அதுக்கும் வித்தியாசமாக இருக்குது இல்லையா, புது இடங்கிறதுனால அப்படியே தடு மாதிரி உள்ளே வருது. அதோட weirdest லுக்கிங் பேர்ட் த கிருஷ்ணன் ஃபேமிலி ஹேட் எவர் சீன். ஸோ இந்த மாதிரி ஒரு பறவையை இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணினதே கிடையாது, பார்த்ததே இல்லை. weirdest அப்படின்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது அந்த பறவை பார்க்கும்போதே, நார்மல் பேர்டு மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. About a foot and a half tall, its bald head was fringed with a crown of shocking pink feathers, while the rest of its plumage was in various shades of muddiest, sludgiest brown. அந்த ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ஹாஃப் அட் ஆல், அதாவது 1.5 அடி உயரம் இருந்துச்சு. இட்ஸ் பால்ட் ஹெட், அதாவது அந்த சொட்டையாக இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதி இப்படி வழுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வழுக்கை பகுதியில் ஃப்ரிஞ்சிட் வித் எ க்ரௌன் ஆஃப் ஷாக்கிங் பிங்க் ஃபெதர்ஸ், பிங்க் கலரில் ஃபெதர்ஸ் இறகுகள் வைத்த மாதிரி ஒரு கொண்டை இருக்குது. while the rest of its plumage was in various shades of the muddiest, sludgiest brown. அதை தவிர மற்ற அதோடைய உடம்பு பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மட்டியஸ்ட் அப்படின்னா மண் சேறு கலந்த, ஸ்லட்ஜியஸ்ட் அப்படின்னா அப்படி சகதி மாதிரி, ஓகேவா, அந்த ப்ரௌன் கலரில், அந்த ப்ரௌனே பார்த்தீங்கன்னா டார்க்காக லைட்டாக அந்த மாதிரி வேரியஸ் ஷேட்ஸில் இருக்குது. Its curved beak was sunflower yellow and its eyes were the color of cola held to sunlight. அதோடைய curved beak, அந்த மூக்கு அழகு பகுதி இருக்குது, வாய்ப்பகுதி இருக்குல்ல, அது எப்படி இருக்குதுன்னா சூரியகாந்தி பூ கலரில், அந்த எல்லோ கலரில் இருக்குது. அதோடைய கண் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கோலா மாதிரி இருக்குது, சன்லைட்டில் அப்படியே மின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This is Zigzag, announced Vishu with flourish. இதுதான் Zigzag அப்படின்னு சொல்லிட்டு விசு வந்து ஹாப்பியாக அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. His full name is Zigzag, King of the Tanga. அதோட ஃபுல் நேம் என்னன்னு சொல்கிறாங்க, Zigzag, King of the Tanga. How I am going to miss him. நான் இதை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போகிறேன், நான் இவனை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். So beautifully he talks. எவ்வளோ அழகாக பேசுவான் தெரியுமா. He can even recite French poetry. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் போயம்லாம் கூட இதை சொல்லும், ஃப்ரெஞ்சு கவிதைகள் கூட சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு விசு வந்து அதை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. The object of all this praise was standing cool and unmoved with an expression of almost human grumpiness in his cola-colored eyes. The object of all this praise was standing cool and unmoved. ஆப்ஜெக்ட்டுங்கிறது இங்கே எதை சொல்கிறாங்கன்னா ஜிக்ஸாக்கா. இந்த ஜிக்ஸாக்கை தான் வந்து விசு புகழ்ந்துட்டுருக்காரு இல்லையா, ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இது எப்படி இருக்குதுன்னா கூலாக, யாரையோ சொல்கிறாங்கங்கிற மாதிரி கூலாக, அன்மூவ்டு, எந்த அசைவும் இல்லாமல் இருக்குது. வித் என் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஹியூமன் க்ரம்பினஸ் இன் ஹிஸ் கோலா கலர் டைஸ். அதோட கண்ணில் என்ன எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால், மனிதர்களுக்குள்ள ஏதோ ஒரு அந்த க்ரம்பினஸ், ஆஹோ இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட குணம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த பார்வை மட்டும் அப்படி இருக்குது. ஓகே. அரவிந்த் ஃபைண்டிங் தட் Zigzag was sulkily refusing to say a word. அரவிந்த் பேசி பார்க்குறான், ஆனால் அந்த பறவை வந்து சல்கிலி ரெஃப்யூசிங், கொஞ்சம் கூட அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, அது பாட்டுக்கு என்ன பண்ணிடுச்சு, அமைதியாகவே இருக்குது, ஒரு வார்த்தை கூட பேசலை. டிஸ்பைட் ஆல் their efforts at striking a conversation, dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with juicy fruit slices and some nuts. ஸோ பேசி பார்த்துட்டு அதுக்கு மேலே அது எதுவுமே பண்ணல. உடனே என்ன பண்ணுற அரவிந்த், வேகமாக கிச்சனுக்குள்ளே போகிறா. கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு தட்டு நிறையா ஜூஸி ஃப்ரூட், நல்ல பழங்களும் அது கூடவே நட்ஸு கொஞ்சமும், பருப்புகள் கொஞ்சமும் எடுத்துகிட்டு வரான். போர்டு ஐஸ் பிரைட்டன்ட் மொமெண்டரிலி as Zigzag picked up a walnut. அது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த அதோடைய கண் திடீர்னு பிரைட்டன்ட், ஒரு மாதிரி பிரகாசமாக மாறுது. ரொம்ப சந்தோஷமாக போய் டக்குன்னு என்ன பண்ணுது, அந்த நட்ஸில் இருந்து வால்நட்டை எடுக்குது.
But refusing to speak, he dropped one wrinkled eyelid in a salmon wing and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. அது நட்ஸை எடுத்துச்சோ தவிர அது ஒரு வார்த்தை கூட பேசல. அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு தடவை அதோடைய கண்களை சிமிட்டிட்டு ஃப்ளூ கிளம்ஸில் அது பறந்து போகிறத பார்த்தாவே பிடிக்கல, அது ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அது பறந்து போயிட்டு வீட்டில் அந்த நடுவில் வந்து ஒரு பெரிய லைட் மாட்டியிருப்பாங்களே, நிறைய படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதைத்தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சாண்டிலியர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாண்டிலியரில் போய் என்ன பண்ணுது, அந்த சீலிங்கில் தொங்கிட்டு இருக்க சாண்டிலியரில் போய் அந்த நட்ஸை வச்சிருது. Bit by bit and in total silence, all the fruit on the plate was transferred to the chandelier and onto the blades of the ceiling fan, now switched off. ஒரு நட்ஸ் கொண்டுட்டு போய் அந்த சாண்டிலியரில் வச்சது இல்லையா, இப்போ அதே மாதிரி ஒன்றா அந்த நட்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துகிட்டு போய் அந்த சாண்டிலியர்லேயும் சீலிங் ஃபேன், அதாவது மேலே மாட்டியிருக்குள்ள ஃபேன் இருக்குல்லையா, அந்த ஃபேனோடைய பிளேடு, அந்த 3 பிளேடு இருக்குள்ள அதில் வைக்குது. ஃபேன் வந்து இப்போ எப்படி இருக்குது, ஆஃபில் இருக்குது, எல்லாம் கொண்டு போய் வச்சிருச்சு. Then perching comfortably on a curtained rod, Zigzag dropped one wizened eyelid and another salmon wing as he sank his beak into a plump guava. எல்லாத்தையும் அங்கே அந்த இடத்துல சாண்டிலியர்லேயும் ஃபேன்லேயும் மாற்றிட்டு இப்போ இது என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த ஸ்க்ரீன் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்க்ரீனுக்கான கம்பி அதில் போய் பறிச்சிட்டு அங்கே போய் உட்காந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு கண்களை மூடி அதோடைய கழுத்து பகுதி அதோட உடம்புல புதைச்ச மாதிரி அப்படி வச்சு அது என்ன பண்ணிடுச்சு, படுத்துச்சு. Don't worry, children, Vizu comforted as he left, noticing how disappointed they looked when Zigzag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil and French. Just wait till Zigzag settles down in this new home, then you can have a great time listening to him. இப்போது இந்த குழந்தைங்க நிறைய ட்ரை பண்ணி பார்க்குது, எப்படியாவது அந்த ஜிக்ஸாக்கை பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. என்னென்ன இங்கிலீஷில் பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க, தமிழ், ஃப்ரெஞ்சில் எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஜிக்ஸாக் வந்து திருப்பி ஒரு வேர்டு கூட பேசலை. ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழந்தைங்க. இதை பார்த்த விசு சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க குழந்தைங்களா, கொஞ்ச நாள் அது வந்து இந்த வீட்டில் பழகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இதை பேசுகிறத கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம், உங்களுக்கு உங்களோட நேரமே எப்படி போகுதுன்னு தெரியாது, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு கிளம்புறாரு. As it happened, the children didn't have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag. அவர் சொல்லிட்டு போன ஒரு 10 நிமிஷம் தான் அவங்க வெயிட் பண்ணாங்க. சரி ஓகே அது செட்டில் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஆனால் 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்களால வெயிட் பண்ண முடியல. எப்படியாவது அந்த ஜிக்ஸாக் பேசுகிறத கேட்கணும், என்ஜாய் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. For as soon as Visu left, Zigzag still perched on the curtain rod went off to sleep. Visu போன உடனே the perched on curtain rod, அந்த ஸ்க்ரீன் போடக்கூடிய அந்த கம்பியில் உட்காந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா went off to sleep, தூங்கிருச்சு. அதாவது Zigzag வந்து தூங்கிருச்சு. At the moment he fell asleep, he began to snore. அந்த தூங்கின அடுத்த செகண்டு, ஓகேவா, அந்த மொமெண்ட் அடுத்த செகண்டு இது என்ன பண்ணிடுச்சுன்னா கொரட்டை விட ஆரம்பிச்சிருச்சு, ஸ்னோர். அண்ட் வாட் எ ஸ்னோர் இட் வாஸ். அப்பா என்ன ஒரு கொரட்டடா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கொரட்டை சவுண்டு கேட்குது. இட் பிகன் as a soft grumbly sort of rumble, much like that which the stomach of a mildly hungry dinosaur might have made. ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு கொரட்டை எப்படி இருந்துச்சுன்னா மைல்டாக ரொம்ப லேஸாக தான் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேராக பசியில் இருக்கக்கூடிய டைனோசரோட வயிற்றுலேருந்து வர சவுண்டு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. தென் இட் க்ரூ லவுடர் அண்ட் லவுடர் அண்ட் லவுடர். அது அப்படியே சத்தம் அதிகமாகிட்டே இருக்குது. until it sounded as if a herd of elephants with a cold was trumpeting angrily in the room. எந்த அளவுக்கு அந்த சவுண்டு வந்துச்சுன்னா, ஒரு ஹெட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ், அதாவது குரூப்பாக நிறைய யானைகள் சேர்ந்து ட்ரம்பட்டிங், கோவமாக பிளிரும், யானை கத்துற சவுண்டு இருக்குல்லையா, பிளிரும் சவுண்டு, அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு பயங்கரமான கொரட்டையாக மாறிடுச்சு. Zigzag's snore pounded their eardrums till their heads ached. அந்த ஜிக்ஸாக்கோட கொரட்டை சவுண்டு கேட்டு காதில் அவ்வளோ சவுண்டு கேட்டு கடைசியில் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, தலைவலியே வந்துடுச்சு. In vain did they try to wake the snoring bird. அவங்களும் அதை தூங்குறதை எழுப்புனா கொரட்டை நின்றும் இல்லையா, ஸோ எழுப்புறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பட் இட் வெயின், எல்லாமே வேதனையில் தான் முடிஞ்சது. அதாவது அது எழுந்திரிக்கவே இல்லை. 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan. Yet this bird chooses to communicate only in Snorris, Snorian, Snorihili, Snoralu.
இந்த பறவைக்கு 21 மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் இது பேசுகிறதுக்கு இந்த ஸ்னோர் குரட்டைங்கிற இந்த மொழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. I thought it was a scientific fact that birds could not store, said Maya, trying to squirt water from a small water pistol at Zigzag to wake him and wetting most of the curtains, the walls and sofa instead. இப்போ மாயா சொல்கிறா, சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது பறவைகளால் குரட்டை விட முடியாது அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை எழுப்புறதுக்காக இந்த வாட்டர் கன் வச்செல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க. அங்கே இருந்த சுவர், அங்கே இருந்த ஸ்க்ரீன் இதெல்லாம் தான் நனைஞ்சதோ தவிர ஜிக்ஸாக் வந்து என்ன பண்ணவே இல்லை, எழுந்திரிக்கவே இல்லை. African witch doctors' birds do not obey scientific rules. Aravind was annoyed that his best imitations of a ragging lion, a hungry hyena and a ferocious dog had failed to draw Zigzag out of his deep slumber. Now he tried his loudest, most frightening coyote call. மாயா சொன்னா இல்லையா, அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா பறவைகள் குரட்டை விடாதுன்னு நான் நினச்சேன்னு. உடனே வந்து பறவைந்து சொல்கிறான், சயின்டிஃபிக் விச் டாக்டர் ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர், ஆஃப்ரிக்காவுடைய அந்த சூனியக்கார டாக்டர், அவருடைய பறவை வந்து எந்த சயின்டிஃபிக் ரூலுக்கும் வந்து ஒபே பண்ணாது, அதை வந்து கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா நிறையா சவுண்ட்லாம் கொடுக்குறான். ரேகிங் லைன், அதாவது சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி, ஹங்க்ரி ஹைனா கழுதை புலி, பசியில் இருக்கிற கழுதை புள்ளை கத்துற மாதிரி, அண்ட் ஃபெரோஷியஸ் டாக் நாய்கள் கோபமாக கத்துச்சுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் கத்தி பார்க்குறான். ஆனாலும் இந்த ஜிக்ஸாக் வந்து என்ன பண்ணவே இல்லை, எழுந்திரிக்கவே இல்லை. நவ் ஹி ட்ரைட் ஹிஸ் லவுடஸ்ட். அடுத்தது ரொம்ப சவுண்டாக ஒரு சவுண்ட் கொடுக்குறான். என்னதுன்னா மோஸ்ட் ஃப்ரைட்டனிங் கோயோட் கால், அதாவது ஓநாய் சத்தம் கொடுக்குற மாதிரி பயங்கரமான ஒரு சவுண்டு கொடுக்குறான். அப்போவும் அந்த பறவை எந்திரிக்கல. பட் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்டு. ஒரு டிஸ்டர்புமே அது ஆகலை. அது பாட்டுக்கு அது தூங்கிட்டு இருக்குது. அண்ட் ஸ்னோர்ட் ஆன் கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்குது. Total despair at their failure to wake Zigzag or at least stop him snoring, they shut themselves in the bedroom that was furthest away from Krishnan's studio where Zigzag was creating that terrible din. அந்த சவுண்டெல்லாம் எங்கே கொடுத்துட்ருக்குது, இந்த விஷயம்லாம் எங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அவங்க பெயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த ரூமில் தான். ஓகே, அவங்களுடைய ஸ்டுடியோ ரூமில். ஸோ இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எழுதிக்கவே இல்லை. அட்லீஸ்ட் கொரட்டை விடுறதையாவது ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறாங்க, அதுவும் முடியல. ஸோ கடைசியில் மொத்தமாக ஃபெயிலியர் தான். அவங்க எல்லா முயற்சியுமே வீணாக போச்சு. சரி, இனி அதை எழுப்ப முடியாது, நம்ம போய் காதை அடைச்சிட்டு தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாங்க. Mrs. Krishnan was just unraveling a roll of cotton wool to stuff in her ears. அப்போ தான் வந்து தன்னுடைய காதுகளில் பஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டன் பஞ்சு சுருள் இல்லை, அப்போ காட்டன் ரோல்லேருந்து கொஞ்சம் காட்டன் எடுத்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து காதில் வைக்க போகிறாங்க. When they heard their maid Lakshmi shrieking as if she had been electrocuted. அப்படி காதில் வைக்க போகும்போது அவங்களுக்குலாம் ஒரு சவுண்டு கேட்குது. அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய மெய்டு வேலைக்கார பெண் லக்ஷ்மி வந்து திடீர்னு கத்துறாங்க. அதாவது கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We'll meet you with the next video. Until then, it's bye from Kausalya. Thank you.